புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது மாதிரி ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அதை தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவன்னா அருள்மொழி தேவன் சொன்னா அது அந்த தேவன் இல்லை, இது இந்த தேவன், அருள்மொழி தேவன் நினைச்சிட்டு இருக்கு. ஆக அந்த அளவில் இந்த பகுதி மக்களுக்கும் நன்மைகள் செய்வதற்கு நிச்சயமாக நிலச்சி நிறுவனம் உதவிட வேண்டும் என்பதை நான் கண்டிப்போடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதன் பிறகு நான் ஏற்கனவே சொன்னேன், கஞ்சா போதைப் பொருள் பெத்தமைட்டிங் கஞ்சா போட்டுட்டு தான் எல்லா கொலைகளையும் பண்றான். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கஞ்சா போட்டு தான் எல்லா பாலியல் பலாத்காரம் நடக்குது. இன்னைக்கு 10 வயசு குழந்தை ரோட்ல போக முடியவில்லை. அதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒவ்வொரு வீடு வீடா போய் பாதுகாக்க முடியாது. ஆனால் உங்கள் கையிலே வைத்திருக்க காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார், உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பல்லடத்திலே வீடு புகுந்து 3 பேர் வெட்டி படுகொலை. ஈரோடிலே சித்தோடு பகுதியில் தோட்டத்தில் யாரும் தனியாக வசிக்க முடியாது. இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே 65 பேர் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் கூட்டி. ஆனால் ஒரு விவசாயி எலக்ட்ரிக் கலெக்டர் அடிபட்டு இறந்து போனால் 2 லட்சம் 3 லட்சம் கூட கொடுப்பதற்கு தயங்குகிற முதலமைச்சர் அவர்கள், ஆனால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நம்ம முதலமைச்சர் தான், தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான்.